குக்கு செய்திகள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அரசியல் நிகழ்வை பற்றி சுவாரஸ்யமாக நம்மளோட பேச வந்திருக்காரு முனைவர் காமாட்சி நாயுடு. வாங்க அவரை வரவேற்போம். வணக்கம் ஐயா. நன்றாக இருக்கீங்களா? நன்றா இருக்கு ஐயா. நேற்று வீத லீடர்ஸ் ஓட மாநாட்டில் அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, டிவிக்கு அவங்க சாயும் போது அவங்கள தூக்கி பிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஐயா? அதாவது எப்பயுமே போலீஸ்காரவங்க நேரடியாக அட்டாக் பண்ண மாட்டாங்க. ஒரு கேள்வியை கேட்கணுன்னா கூட உண்மையை வரவழைக்கிறதுக்கு நேரடியாக நீ திருடினியான்னு கேட்க மாட்டாங்க. என்ன கேட்பாங்க? எப்பா நேற்று அந்த பக்கம் போனேயாப்பா, நீ ஏதோ ஒன்று அங்கே பார்த்த மாதிரி சொன்னாங்களே, ஏதோ நீ கூட கையில் ஏதோ ஜாமான்லாம் எடுத்துகிட்டு போன மாதிரி சொல்கிறாங்களே, அப்படி சுற்றி வளைச்சி பேசுவாங்க. அது மாதிரி நேற்றுக்கு இவர் அண்ணாமலை என்ன பேசியிருக்காருன்னா, தாவேக்கா சாயும் போது நம்ம தூக்கி பிடிக்கணும், ஏன்னா அந்த கவர்மெண்ட்டு புதுசாக வந்த கவர்மெண்ட்டு, அதனால் அதை நம்ம உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு பார்த்தா இது வெளியிலேருந்து பார்க்கும்போது ஏதோ ஒரு தாவேக்காவின் பேரில் ஒரு கரிசனத்தை காட்டுறாருங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஆனால் உண்மையில் அவர் கரிசனம் காட்டலை, கரிசனம் காட்டுறது மாதிரி நடிக்கிறார். அப்படி நடித்தா தான் இவர் இவர் இவ்வளோ பெரிய நல்லவராக இருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாவேக்கால இருக்கக்கூடிய தொண்டர்களும் அவர் பக்கம் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நடுநிலையாக இருக்கக்கூடியவங்களும் சரி இவர் நல்ல மனுஷனாக இருக்கார், அவர் பக்கம் போகலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா நேற்றுக்கு நடந்த கூட்டமே பொள்ளாச்சியில் நடந்துச்சு. ஏன் இதை பொள்ளாச்சியில் நடத்துகிறாரு? என்ன காரணம்? பொள்ளாச்சி அவங்களுடைய ஜாதிய மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி. அதனால் அந்த ஜாதி மக்கள் எல்லாம் கலந்துக்குவாங்க அப்படிங்கிறதுனால தான் அவர் அந்த பகுதியில் அந்த கூட்டத்தை போட்டு நேற்று ஒரு பெரும் கூட்டத்தை கூட்டி காட்டினார். காட்டினது மட்டுமல்ல, அங்கே வந்த கூட்டத்தில் இவர் பேசின பேச்சுக்கள் எல்லாமே திமுகவை பழித்து பேசினார், அதிமுக பழித்து பேசினார். ஆனால் தாவேக்காவை மாத்திரம் தூக்கி பேசுகிறாரு. அப்போ இவருக்கு காரணம் என்னென்னா, பார்க்குறதுக்கு தாவேக்கா சப்போர்ட்டட் மாதிரி தெரியும், ஆனால் சாவேக்காவை தூக்கி பிடிச்சி கழுத்த இருக்கிற வேலையை தான் பார்த்துட்ருக்காரு. ஆகையினால் திமுக தொண்டர்களும் சரி அதிமுக தொண்டர்களும் சரி அவர் பக்கம் யாரும் போக மாட்டாங்க. ஆனால் இந்த பிஜேபியில் இருக்கக்கூடியவங்களும் தாவேக்காவில் இருக்கக்கூடியவங்களும் கண்டிப்பாக இவர் நமக்கு சப்போர்ட் பண்ணுவார், அவர் கூட போவோம் அப்படின்னு நினச்சிட்டு போவாங்க. இதுதான் உண்மை நிலைமை. அதனால் தமிழக வெற்றி கழக தொண்டர்களும் நண்பர்களும் யோசியுங்க. ஏன்னா இது மாதிரி கழுத்த இருக்கிற சமாச்சாரம் இந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு கைவந்த கலை. அவர் ஏற்கனவே காவல்துறையில் இருந்ததுனால அவர் இந்த வேலையை அவர் கச்சிதமாக செய்கிறாரு. ஆகையினால் அவரை நம்ம விட்டுடலாம். அவர் ஏற்கனவே பாஜகவில் இருக்கும்போது திமுகவை பற்றி 1 2 3ன்னாரு. எதுவுமே நிரூபிக்கப்படவும் இல்லை, எதுக்குமே குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணவும் இல்லை. அதனால் அவர் ஒரு தவறான மனிதர் தான். அவர் எந்த விதமான செயல்பாடு அற்றவர் தான். ஆனால் பேச்சு மட்டும் பார்த்திங்கன்னா வினயமாக பேசுவார். அவர் பேசுகிற பேச்சுக்கள் எல்லாம் அந்த காவல்துறையில் இருந்த ஒரு சூப்பரண்டன்ட் ஆஃப் போலீஸ் மாதிரியே பேசுகிறாரே தவிர ஒரு அரசியல்வாதியாக மாதிரியோ இல்லை சக மனிதன் மாதிரியோ அவர் பேசுகிறது இல்லை. இதுதான் உண்மை. ஐயா, இன்றைக்கி முதலமைச்சர் அவர்கள் அவரோட தொகுதியிலேயே எம்எல்ஏ அலுவலகத்தை திறந்து வைக்கிறாரு. திறந்து வைக்கிறதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கட் அவுட்டு, பேனரு இதெல்லாம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஏன் ஐயா, ஏன் வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு? இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, இது போக்குவரத்துக்கு இடையூறாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு காரணம். ஏன்னா அவருக்கு பல்வேறு நிகழ்ச்சிகள்லாம் அங்கே கலந்துக்கிறாரு. ஒன்றும் எம்எல்ஏ அலுவலகத்தை திறக்கிறாரு, அதுக்கப்புறம் அங்கே அவருக்குன்னு தனியாக அவர் தொகுதிக்குன்னு ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று உண்டு பண்ணியிருக்காங்க, ஒரு வெப்சைட்டு. அந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணுறாரு. இன்னும் 2 3 நிகழ்ச்சிகள் சுற்றி கலந்துக்கிறாரு. அப்போ அங்கே கட் அவுட்டு அது இதெல்லாம் வச்சாக்க ரொம்ப பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கும் அப்படிங்கிறதுனால வேணான்ருக்காரு. அதை நான் உண்மையிலேயே நானே வரவேற்கிறேன். பொதுவாக ஒரு கொடி கட்டி ஒரு இதெல்லாம் பண்ணுறதை காட்டிலும் அரசு விழாவுங்கிற போது அதை அரசு அதிகாரி மாதிரி போய் கலந்துக்கிறது தான் நல்லதே தவிர, கட் அவுட்டுகளை வைக்க சொல்லி கொடியெல்லாம் கட்ட சொல்லி போகிறது அது பந்தாக்காக இருக்குமே தவிர உண்மையான ஒரு நிலைப்பாட்டுக்கு இருக்காது. அது முந்தைய அரசுகள்லாம் அதை கவனத்தில் கொள்ளாமல் இருந்ததனுடைய விலை தான் இன்றைக்கு ஆட்சியை பறி கொடுத்து உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் விஜய் அந்த மாதிரி ஆயிராமல் இருக்கணுங்கிறதுக்காகத்தான் அவர் இந்த மாதிரி ஒரு திட்டத்தை செயல்படுத்தியிருக்காரு. அதை வரவேற்போம், பாராட்டுவோம். இதே மாதிரி இன்னொரு விஷயமும் இருக்குது.
இப்போ ஆதவர்ஜுன் அவங்களும் விஜய் அவர்களும் வந்துட்டு கரூர் விஷயத்தை பற்றி பேசியிருக்காங்க. அதுக்கு திமுகவோட அமைப்பு செயலர் RS பாரதி வந்து கவர்னரை பார்த்து மனு கொடுத்துருக்காரு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க ஐயா? அதாவது என்ன காரணம்னா, நான் திமுக வந்து கவர்னர் தேவையில்லை, ஆடு இருக்குது ஆட்டுக்கு எதுக்கு தாடின்னு கேட்டவர் தான் பேரறிஞர் அண்ணா. அதனால் நமக்கு கவர்னர் தேவையில்லை தான். ஆனால் அரசியல் அமைப்பு சட்டம் இன்றைக்கி இருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு அமைச்சர் மீதோ அல்லது ஒரு முதலமைச்சர் மீதோ நம்ம வந்து ஒரு வழக்கு தொடுக்கணும்னா கூட அவங்களுடைய பெர்மிஷன் வேணும். யாருடைய பெர்மிஷன் வேணும்? கவர்னருடைய பெர்மிஷன் வேணும். அந்த கவர்னருடைய பெர்மிஷனுக்காக தான் இவங்க கொண்டு பெட்டிஷன் கொடுக்குறாங்க. பெட்டிஷன் கொடுத்தோம் கவர்னர் வந்து அதுக்கு ரிப்ளை பண்ணலைன்னு சொன்னால் ஒரு காலக்கெடு இருக்குது. ஒரு 15 days 20 days வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் நாங்கள் கொடுத்தோம், இந்த காப்பி அவங்களுக்கு அனுப்பிச்ச லெட்டருடைய காப்பி இது, அதனால் அவங்க வந்து இது மேலே கவர்னர் நடவடிக்கை எடுக்கலை, அதனால் நாங்கள் நீதிமன்றத்துக்கு வந்திருக்கோம்னு சொல்லி நீதிமன்றம் போகிறதுக்கு இது ஒரு வயா மீடியா, அவ்வளோதான். கவர்னருங்கிறது வந்து ஒரு வயா மீடியா மாதிரி அவர்கிட்ட போகிறாங்க, பெட்டிஷன் கொடுக்குறாங்க. அவர் வந்து அவர் மேலே நடவடிக்கை எடுக்கலான்னு ஒரு லெட்ரு கொடுக்கலாம், லெட்ரு கொடுக்காமலும் இருக்கலாம். ஆனாலும் அவர் மூலியமாக தான் போகணுங்கிறதுக்காக தான் இதை போயிருக்காங்க. அதனால் வந்து இதெல்லாம் நடைமுறையில் உள்ள ஒன்று தான். எந்த கவர்மெண்ட் வந்து போனாலும் இப்படி தான் பண்ண முடியும் கவர்னர் இருக்கிறதுனால. அதனால் கவர்னர்கிட்ட பார்த்து பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து கவர்னர் எதுவும் பதில் சொல்லலைன்னா அதுக்கப்புறம் நீதிமன்றத்தை நாடுவாங்க. இது ரொட்டீனாக உள்ள நிகழ்வு. ஆனால் வந்து திரு ஆதவ அர்ஜுன் அவர்களும் சரி, நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் சரி, அது அவங்க பேசின பேச்சுக்கள் வந்து உண்மையிலேயே வந்து சரிதானா அப்படின்னா அது சரியான பேச்சுக்களாக தெரியலை. ஏன்னா இது வந்து அப்படி பேசுகிறவங்களா இருந்திருந்தால் அந்த நிகழ்ச்சிகள் நடந்தபோதே வந்து இவங்க வெளியில் வந்து பேசியிருக்கணும், அறிக்கையில் கொடுத்துருக்கணும். அதை விட்டுட்டு இப்போ 3 நாள் கழித்து ஒரு சின்ன ஒரு மெசேஜ் மட்டும்தான் திரு விஜய் அவர்கள் அனுப்பிச்சாங்க. இதெல்லாம் வந்து பார்க்க மக்கள் மறந்துடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. மக்கள் மறந்துடலாம், ஆனால் நீதிமன்றங்களோ அல்லது வேறு மேல் மட்டத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளோ யாரும் இதை மறக்க மாட்டாங்க. கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி பேசுனது வந்து தப்புங்கிறது வந்து கண்டிப்பாக நீதிமன்றம் அவங்களுக்கு தண்டனை கொடுக்கும், இல்லைன்னா கண்டிக்குங்கிறத காட்டிலும் கண்டிப்பாக தண்டனை வழங்கத்தான் செய்வாங்க. இந்த மாதிரி அதுவும் வந்து சுப்ரீம் கோர்ட்டுடைய பார்வையில் வந்து அங்கே அந்த இது வந்து சிபிஐ என்கொயரி நடந்துக்கிட்டு இருக்க இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி பேசுகிறது வந்து முழுக்க வந்து தன்னுடைய தவறை மறைப்பதற்காக பேசுகின்ற பேச்சு. அதே மாதிரி அந்த சாட்சிகளை எல்லாம் கலைப்பதற்காக அவர்களுக்கு அரசு பணி கொடுக்கறதும் சரி, அவங்களுக்கு 20 லட்சம் கொடுத்ததும் சரி, அவங்கள்ட்ட பேப்பரில் எல்லாம் எழுதி கையெழுத்து வாங்கினதும் சரி, இதெல்லாம் தவறு தான் அப்படின்னு சொன்னாலும் யார் சொல்ல முடியும்? நம்ம சொல்ல முடியாது இல்லையா? நீதிமன்றம் தான் சொல்லணும். பார்ப்போம், நீதிமன்றம் போகட்டும். ஆனாலும் கொஞ்சம் மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து அவருடைய கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள், குறிப்பாக ஆதவ அர்ஜுன் அண்டு சிடி நிர்மல்குமார் போன்றவர்கள் எல்லாம் வந்து வாய் இருக்குங்கிறதுக்காக நிறைய வடையை சுடுறாங்க. அந்த வடை சுடுறதை கொஞ்சம் நிப்பாட்டி ஆக்கப்பூர்வமாக மக்களுக்கு என்ன தேவையோ அதை செய்கிறதுக்கு ஆட்சியில் இருந்து செய்யணுமே தவிர, அதை விட்டுட்டு அடுத்தவங்க மீது பழி போட்டுக்கிட்டே இருந்தாக்கா நம்ம ஆட்சியும் நாளைக்கு வந்து தவறான ஒரு சூழ்நிலை உருவாயிடும். அதனால் தயவுசெய்து இதோட பேச்சுக்களை குறைச்சிட்டு மக்களுடைய சேவையை மகேசன் சேவைன்னு பேரறிஞர் அண்ணா சொன்னாங்க. அதுபோலயே வந்து நீங்கள் அந்த மக்கள் சேவையை செய்யணுமே தவிர, அதை விட்டுட்டு வெவ்வேறு வழிகளில் பேசுகிறது அவ்வளோ சரியானதாக எனக்கு தெரியலை. மக்களும் அதைத்தான் நினைக்கிறாங்க. எதுக்கு இவங்க தேவையில்லாமல் இப்படியெல்லாம் பேசுகிறாங்க? வழக்கு தான் நீதிமன்றத்தில் இருக்குல்ல, அதுக்கிடையில் இந்த மாதிரியெல்லாம் பேச வேண்டிய அவசியம் என்ன வந்தது? நிறைய மக்கள் கேட்குறாங்க. அதையும் நாங்கள் தான் சுட்டி காட்ட வேண்டிய கடமையில் இருக்கோம். அதனால் சுட்டி காட்டுறோம். இனி அதை திருத்திக்கிட்டு நீங்கள் நம்மளுடைய அரசு பணிகளையும் மக்களுக்குடைய சேவைகளையும் செய்யணுமா உங்களை வேறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.